வணக்கம் வந்தனவன் நமஸ்கார். வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி எனி டாக்ஸில் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். எனக்கு உண்டான புரிதல் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ஒரு இதுதான் பேச போகிறோன்னு ஒரு அன்ஸ்கிரிப்டடாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வண்டி எங்கே போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தியானம் பண்ணுனா அது நடக்கும் இது நடக்கும்னால உங்களுக்கு யார் சொல்கிறது முதல்ல? அதாவது நமக்கு ஒரு ஒரு பேஸ் ஐடியாக்காக போகநாதரனுடைய 7000 மலை எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கங்களேன். அதில் போகநாதர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அமைதியாக உட்காரு, வேறு எதுவும் பண்ணாத, சும்மா உட்காரு, அமைதியாக உட்காரு அப்படிங்கிறாரு. உட்காரும்பொழுது என்ன நடக்கும்? ஒரு வெள்ளை ஒளி தெரியும். முதல்ல இருட்டாக இருக்கும், அப்புறம் தூரத்தில் ஒரு வெள்ளை ஒளி தெரியும். அந்த ஒளியை பிடிச்சிக்கிட்டே போனேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளி பெருசாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் அங்கே அகத்தீசனார் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். அதுக்கப்புறம் நீ வந்து ஞானம் அடைஞ்சிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. சரிங்களா? இது சித்த வழியின்படி பார்க்கும் பொழுது. அடுத்தது நம்மளுடைய வேதாந்தத்தின் வழி பார்க்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தோத்திர வழி, சாமியை பாராட்டி பேசி பக்தி மார்க்கம் அப்படி சொன்னால் புரியும். பக்தி மார்க்கத்தின் வழி பார்க்கும் பொழுது இறைவன் வந்து நம்ம ஏதோ ஒரு இறைவனுக்கு ஒரு காட்சி ரூபம் ஒன்று தந்திருப்போம் இல்லையா? சாமின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வழியில் சாமி நமக்கு வந்து காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். கூட இன்னொன்று சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ மூலவரானுடைய திருமந்திரம் எடுத்து பார்த்தோம்னா சிலம்பொலி கேட்கும், அந்த சங்கை நாதம் கேட்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய நம்மளுடைய பாரம்பரிய வாத்தியங்கள் இருக்குது பாருங்கள், உடுக்கை ஒலி கேட்கும், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது போலெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது நிறைய பேர் என்னென்னா, நான் நேற்று லைவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு இந்த டிவியில் புஷ்ஷுன்னு அந்த ஸ்டாட்டிக் வரும்ல, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, காதில் நல்லா ரையின்னு ஒன்று விட்டா காது கொய்யுங்கள அது மாதிரி கேட்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த கொய்யின்னு கேட்கும் அப்படின்னா இந்த வண்டினுடைய ரீங்காரம் இருக்குது பாருங்க, அது போல் கேட்கணும். வண்டினுடைய ரீங்காரமும் எனக்கு குயின்னு கேட்குறதும் ஒன்றா? வண்டு முதல்ல கருவண்டு இருக்கு இல்லையா, அந்த கருவண்டினுடைய ரீங்காரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு தான் தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த ரீங்காரம் வந்து இந்த சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் எப்போ நடக்கும்? ரீங்காரத்தை விட்டுருவோம், எனக்கு கேட்குதா கேட்கலையாங்கிறதை விட்டுருவோம். இப்போ இந்த சொன்ன நிகழ்வுகள் அத்தனையுமே ஒளி தெரியும், இல்லை ஓசை கேட்கும், இது போல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே எப்போ நடக்கும்னு சொன்னாங்கங்கிறது விட்டுறமே நம்ம எல்லாருமே. எப்போ நடக்கும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய புலன் உணர்வுகள் நீ முழுசும் மறந்துடணுங்கிறாங்க. நான் இங்கே உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மறந்துடணுங்கிறாங்க. இப்போ நான் அப்படி உட்காந்துட்டேன், நேற்றுல எல்லாத்தையும் மறந்துடுறா அப்படின்னா மறந்துடுவோமா? மாட்டோம். அப்படின்னு என்ன, தன்னிலை மறந்து அந்தளவுக்கு ஆழமாக போய் இந்த இடத்துல நிற்கும் பொழுது இந்த காது, இந்த செவிங்கிற புலனின் வழியாக நமக்கு எதுவும் கேட்பதில்லை. நல்லா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். செவி என்ற புலனின் வழியாக நமக்கு எதுவும் கேட்பதில்லை, ஆனால் கேட்கும். புலன் உணர்வு இல்லாமல் பார்வைங்கிறது உண்டு, புலன் உணர்வு இல்லாமல் கேட்பதுங்கிறதும் உண்டு, புலனின உணர்வு இல்லாமல் உணர்வதுங்கிறதும் உண்டு. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த கிராஸ் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த தூள உடலில் 5 அறிவு இருக்கு இல்லையா நமக்கு? மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லி இந்த 5 அறிவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5மே அது வாயெல்லாம் வேலை செய்யும், மனசினால் எண்ணும் பொழுது அந்த எண்ணங்கள் போகும். ஸோ இப்போ 5மே வச்சுக்கோங்க. இந்த 5 உணர்வுகளுமே இந்த தூள உடம்பின் வழி இல்லாமையும் அது வேலை செய்யும். அது எப்போ வேலை செய்யும்? தூள உடம்பு தான் நான்கிற அந்த எண்ணம் மறந்துற அளவுக்கு நம்ம உட்காரணும், அப்போ தான் அது வேலை செய்யும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த டீர்னு உட்கார்ந்தோம்னா எனக்கு அது கேட்டுது இது கேட்டுதுங்கிறோம், நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேங்கிறோம். எப்படி தான் இது நடக்கும்னு எனக்கு புரியல. நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வீடியோவை போட்டுக்கிட்டு இப்படி சொல்கிற ஆட்கள் எல்லாமே உண்டு தான். நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன். இப்போ புதுசாக ஒருத்தர் ஒரு சித்தர் பேரை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? யாருக்கு தெரியும்? நிறைய பேர் பயங்கர ஈடுபாடோடு இருக்கிறாங்க, பயங்கர ஈடுபாடு, டிவோட்டட் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இவ்வளோ நாள் பெருமாள் சிவன் அப்படின்னு முருகன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த மக்களை இன்றைக்கி அந்த சித்தருக்கு பயங்கர டிவோட்டட் ஆகிட்டாங்க. இது ஆக்சுவலாக பக்தி கிடையாது, இது டிவோஷன் கிடையாது. எத்தத்துன்னா பித்தந்தெளின்னு சுற்றுறது தான். அங்கே போய் அந்த மந்திரத்தை சொன்னால் அது பண்ணுனா இது பண்ணுனா நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு கொஞ்ச நாள் கழித்து அவர் கல்லா கட்ட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இல்லையா? நான் அவரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலைங்க. யார் எது சொன்னாலும் நம்புவீங்களா? உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா? இந்த புலன் உணர்வுங்கிறது இந்த உலக சம்பந்தப்பட்டது, இது விட்டு எங்கேயும் வெளியே போகாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதாவது இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இங்கே நிறைய உயிர்கள் இருக்குது இல்லையா? மூலவரான் என்ன சொல்கிறாரு?
அணுவையெல்லாம் போய் பார்க்க முடியுங்கிறார். எப்படி பார்க்க முடியும்? இந்த இந்த உலகுக்குள்ளேயே இருக்குது, அணு இருக்குது. நம்ம ஒரு அணுவினுடைய சேர்க்கையினால தான் நம்ம எல்லாம் உருவாயிருக்கோம். அப்போது சராசரியாக இந்த பூமிக்குள்ளே இருக்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அகத்தீசனாருடைய 64 சித்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த குண்டலினி விழிப்படைதால் அவங்க வந்து மையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் குண்டலினி வெளிப்படைந்து சக்கரங்களில் வந்து சில கால அளவு உண்டு, சரிங்களா? அந்த கால அளவில் நம்மளுடைய எண்ணத்தை, அந்த மூச்சை ஓட்டத்தை அங்கே அப்படியே நிறுத்தினோம்னா நமக்கு சித்துக்கள் வாய்க்கும். அதில் ஒன்று என்னென்ன, அப்படி நிலத்தை பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொக்கிஷங்கள் கண்ணுக்கு தெரியுங்கிறாங்க. நம்ம பூமிக்குள்ளே இருக்கிறது தாங்க. இந்த புலன் என்ற இந்த அறிவை வச்சே பார்க்கறது தாங்க. நான் இதெல்லாம் மறக்கலாம் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கிங்க, இதை நான் மறக்கவே சொல்ல. இந்த பூமி தான், இந்த பூமி பஞ்சபூதங்கள்னால் ஆனது தான், இந்த பஞ்சபூதங்களுடைய கலப்புனால் ஆனது தான் இந்த உடம்பும். இது ரெண்டுமே ஒரே அளவில் தான், ப்ரொப்போர்ஷன் மட்டும் வேறு இருக்குது, அது பரவாயில்ல. இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த ஒரு சித்து நமக்கு வாய்க்க வரும்போது பார்த்தா கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அத்தனையும் கண்ணுக்கு தெரியுங்கிறாங்க. எங்கேயாவது யாருக்காவது தெரியுதா? நான் காதில் ஓசை கேட்டேன்னு சொல்கிறவங்களுக்கோ, இல்லை எனக்கு வந்து ஒளி பார்த்தேன்னு சொல்கிறவங்களுக்கோ இது போல் ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கான்னு கேட்டால், அப்போ என்னத்தை ஒளி பார்த்தீங்க, என்னத்தை வந்து ஓசை கேட்டீங்க? இதெல்லாம் மனோமாயின்னு சொன்னால் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு வந்து புருவ மத்தி ஓப்பன் ஆகிடுச்சு, சகசிராரம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஓப்பன்லேயே தான் இருக்குது, நான் நினச்சா ஓப்பன் ஆகி இந்த நெத்தி வந்து புடச்சாப்பில் இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்கிறேன். நண்பரே, இது வந்து ஒரு ஒரு கற்பனையில் இருக்கீங்க, இதெல்லாம் விட்டு போட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு வழி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் அதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறதா இல்லை, சரிங்களா? அப்புறம் அது கான்வர்சேஷன் வேறு மாதிரி போச்சு. அப்புறம் அவரும் வந்து பேசுகிறன்னு விட்டாருன்னு பாருங்க. அப்போது இது இது இந்த எந்த விதமான நிகழ்வுனாலையும் பயன் இல்லை. நாள் பூரா உட்காந்து தியானம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய மனம் குவிய மாட்டேங்குதுன்னு சொல்லும் பொழுது சராசரி வாழ்விலேயே நமக்கு இன்னும் மனம் குவியலேன்னு அர்த்தம். மனசு ஊர் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை நானே ஏமாற்றிக்கிட்டு நான் வந்து இதுதான் நிஜம், இது எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இந்த காணல் நீர் பார்க்குற மாதிரி, தபோனா அங்கே தண்ணி கிடைக்கிது, தபோனா அங்கே தண்ணி கிடைக்கிது, ஆனால் ஒன்று அதுக்கு தண்ணி கிடைக்காது, அது காணல் நீர், அது இருக்கிற மாதிரி தான் தெரியும், அங்கே உண்மை இல்லை. அதுபோல் நான் வந்தால் சாமி எனக்கு அருள் கொடுத்துருதா, சாமி எனக்கு அருள் கொடுத்துரும். சாமியெல்லாம் ஒன்றும் பண்ண, சாமி அருள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம தான் ரிசீவிங் எண்டில் மோசமாக இருக்கும். ரிசீவர் மோசமாக இருக்குது. டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ரிசீவர் தான் சரிப்பட்டு வரல. இந்த ரிசீவர் எப்போ சரிப்பட்டு வரும்? மனசு ஒருநிலைப்பட்டு அமைதியாக இருக்கும்போது அது சரிப்பட்டு வரும். அதுவே இல்லைங்கும் பொழுது நான் நாள் பூரா உட்காந்து தியானம் பண்ணுறதுனால என்ன பயன் இருக்குது? எந்திரிச்சு போய் ஏதாவது பொழப்பையாவது பார்க்கலாம்ல? அப்போ ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார்றோம்னாலுமே, ஒரே மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்தா கூட நமக்கு நல்லது, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வருமே. நம்மளுடைய டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த பிளேலிஸ்ட்டில் நிதிலந்தனமணி சேனலில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சோபாவில் தான் உட்காந்துருக்காருங்க. சோபாவில் தான் உட்காந்துருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. அப்படியே ஒரு 2 மணி நேரம் அப்படியே பேசாமல் உட்காந்துட்டேங்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவரால் தியானம் பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டார் அவருடைய உடம்பை. கையை காலை 4 10 மடிக்கலை, எந்த மந்திரமும் சொல்லலை, எந்த முத்திரையும் வைக்கல. அந்த ஈஸி சேர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சோஃபாவில் தான் அப்படியே உட்காந்துருக்கிறார். ஈஸி சேர் மாதிரி இருக்கிறதுல அப்படியே தன்னிலை மறந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு போயிட்டேங்கிறாரு. அந்த 2 மணி நேரம் கழித்து முழுமையாக தன்னிலை மறந்ததற்கு பிறகு தன்னை விட்டு வெளியே வந்ததாகவும், ஒரு பெரிய பெண்மணி ஒரு சிறு பிள்ளையை அழைச்சிட்டு வந்ததாகவும், 3 காலங்களையும் ஒரு சேர அவர் பார்த்ததாகவும் குறிப்புகள் சொல்கிறார். அதை நம்ம பார்த்துருக்கோம் அத்தனையுமே. இது எப்போ நடந்தது? தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் அவர் தன்னிலை முழுக்க மறந்தது. நான் உடல் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னிலை மறந்ததுக்கு அப்புறம் இது நடந்தது. இப்போ நான் இதை சொன்னோன்னே நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த 2 மணி நேரம் புத்தி உடனே தானாங்க ப்ரோ. அப்போ நான் 2 மணி நேரம் உட்காந்தேன்னா அப்போ அந்த இடத்துக்கு போயிடும். 2 மணி நேரத்துக்கு எப்படி உட்கார்றது? நான் 10 நிமிஷம் உட்கார முடியலையே. நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க. எப்போனா அவர் ஏன் உட்கார்ந்தார்னா, அதுதான் முனைப்புன்னு உட்கார்ந்தார். ஆனால் அது அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தான். அப்புறம் அவர் பொழப்பை பார்க்குறதுக்கு போயிடுவாருங்க. அவருக்கு பொண்டாட்டி உண்டு, குழந்தை உண்டு, எல்லாம் உண்டு. அவர் வந்து ஊர் பூரா சுற்றுறாரு, நிறைய இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரார். அது எல்லாத்துலேயும் அவர் இருக்கார். அதோடு சேர்ந்து அவர் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணுறாருன்னா, அந்த நேரத்தில் அதுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல முனைப்பாக இறங்கிடுறார். அதுதானே தியானம். இப்போது ஒரு ஞானி ஆரம்ப நிலைகளில் இருக்கிறார், அவர் நல்ல ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டார், அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னும் நீண்ட நேரம் வந்து அவர் அப்படியே அமைதியாக உட்கார முடியல. அவர் என்ன பண்ணுவாருங்கிறீங்க?
உட்கார்ற வரைக்கும் உட்காருவார். அப்புறம் பேசாமல் அந்த இடத்துல அப்படியே சுற்றுறது போகிறது வர்றது. அப்புறம் அவருக்கு சோத்துக்கு வழி வேணுமில்ல, அதுக்குண்டான வழி இப்போ அவர் ஒன்றா பிச்சை எடுக்கிறதா எடுப்பார். இல்லை ஏதாவது காடுகளில் ஏதாவது இருக்கா அந்த இடத்துல போய் ஏதாவது பறித்து வேணுங்கிறத சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார். அப்போ அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். இது எதுவுமே இல்லாமல் இந்த காணல் நீர் போல் இது எனக்கு கிடச்சிரும், இது எனக்கு கிடச்சி, இது எனக்கு கிடச்சிரும்னா, இல்லை உனக்கு என்ன அனுபவம் வந்தது, உனக்கு என்ன அனுபவம் வந்தது, இது எனக்கு இப்படி இருந்தது, இந்த வேலிடேஷன் தேடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். ஆனால் முன்னாடி ஓலைன்னாலும் கூட பரவாயில்ல, ரிவர்ஸ் கியர் ஓட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிற நிலையை விட மோசமாயிட்டேன்னா இதெல்லாம் என்ன ஏன் யாரையோ அது அந்த முக்தி பேர் அப்படிங்கிறது வந்து உண்மை தான், அது அவசியம்தான். நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பிறவா நெறி அப்படிங்கிறது அது இல்லாமல் உண்மை தான். அது என்னமோ ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு போகிற மாதிரி அதுக்கப்புறம் அது சீக்கிரம் அது அப்படி வர்றது இல்லை. அது எண்ணற்ற காணொளிகள் நம்ம பார்த்துட்டோம். அத்தனையிலையுமே ஒரே செய்தி தான் இருக்குது, சும்மா இரு. இந்த சும்மா இருங்கிறது எவ்வளோ டிசைனாக விளக்கி சொன்னாலுமே அது சும்மா இரு தான், வேறு என்ன பண்ணுறது. சும்மா இருந்தால் எப்போ நடக்கும்னு அடுத்த கேள்வி, எவ்வளவு நேரம் சும்மா இருக்கணும்னு அடுத்த கேள்வி. இது ரெண்டுமே முட்டாள்தனமான கேள்வி. அது அவரவருக்கு என்னைக்கு வாய்க்குமோ அன்னைக்கு வாய்க்கும். மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறார், அவன் அருளாலே அவன் தலைவனே, நான் சாமி கும்புறதுக்கே அவன் தான் எனக்கு அருள் செஞ்சாங்கிறார் அவர். அப்போது நான் முயற்சி தான் பண்ண முடியும். திருவருள் எனக்கு என்னைக்கு கணிகிறதோ அது எப்போ மனசு வைக்குதோ அன்றைக்கி நான் போய் இதை கூட சேர போகிறேன், அவ்வளோதான். நான் முயற்சி செஞ்சதுனால தான், நான் முயற்சி அங்கேயே அவுட்டு, அங்கேயே நான் இன்னும் அகம்பாவத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், அங்கேயே அவுட்டு. அப்போ நான் எனக்கு இது நடந்து உனக்கு என்ன நடந்துன்னு நான் கேட்டேன்னா, அப்போ இன்னும் எனக்கு அந்த ரெட்டை குணம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீ நானுங்கிறது நான் இன்னும் உடல் அளவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் இன்னும் எதையுமே ஆன்மாவாக பார்க்கல. இப்போ பேசுகிற நான் மட்டும் பார்த்துருவோம், நான் பார்க்க முடியாது. ஏன்? நான் இன்னும் அதை உணரலை. நான் திருப்ப அதை சொல்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது ஆனால் ஞானம் இல்லை. அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அறிவினுடைய முதிர்ச்சி தான் ஞானம். அறிவுங்கிறது வந்து படித்தாலோ கேட்டாலோ அனுபவப்பட்டாலோ இதனால் வரக்கூடியது அறிவு. இதற்கு நின்று பயிற்சி செஞ்சால் தான் ஞானம் வாய்க்கும். அதற்கு நம்ம மெனக்கிடுறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஸ்லாட் வச்சுருக்க மாதிரி இதுக்கும் ஒரு டைம் ஸ்லாட் வச்சுருக்கோம். சரிப்பா, அந்த டைம் ஸ்லாட்லேயாவது சரியாக தான் உட்காரமான்னு கேட்டால் இல்லையே. இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி முக்கி எல்லோரும் கேட்குறீங்கன்னு நானும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். கேட்குற ஆட்கள் 1-2 தான் பார்க்குறீங்க. சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போட்டும். அதில் ஒரு ஞானி ஒருத்தர் வருவார், 2 உடல் கொண்டவர்னு ஒரு தலைப்பில் ஒரு ஞானியோடது. அவர் அந்த இரவு நேரம் ஒரு 8 மணி நேரம் இது பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால அது பண்ண முடியல. இரவு நேரத்தில் அரை பொழுது மட்டும் ஒரு தியானம் பண்ணார். அப்புறம் படுத்து தூங்கிக்குவார். காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போவார். இது அப்படியே இருக்கும். இது போல் அந்த ஒரு நிகழ்வு. அப்போ அந்த வேலையை முழுசாக அவர் விட்டுட்டு வரக்க முடியாது. அவருக்கு ஒரு நல்லது ஒரு நிலையை எழுதியிருந்தார். இப்போ 8 மணி நேரம் உறக்கத்தில் பாதி நேரம் ஒரு 4 மணி நேரம் அமைதியாக ஒரு தியானத்தில் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவார். சரிங்களா? இப்போது அந்த 4 மணி நேரம் அவருக்கு ஒரு நல்லது ஒரு நிலையை காட்டி கொடுத்துருச்சு. அப்போ அந்த 4 மணி நேரம் தீர்க்கமாக அதுதான் அப்படின்னு உட்கார்ந்தார். அப்புறம் அவர் பொழப்பை பார்க்க போயிட்டாருங்க. இதை சொன்னால் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை எனக்கு நான் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து நம்ம நிறைய மணி எனக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு. மனசு பைத்தியம் பிடிக்காமல் இன்னொரு 2 எட்டு எடுத்து வச்சா அவன் லிட்டரலாக பைத்தியக்காரன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இன்னும் எட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம பெண்டிங்கில் இருக்கோம். அவ்வளவு மனோமாயை நம்மளை சூழ்ந்துருக்கு. எத்தனை வீடியோஸ் தான், எல்லாம் வீடியோவாக பார்க்க வேண்டியது. எனக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு. ஏதாவது ஒரு அல்கஞ்சார குல்கந்த் குருக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த ஆளும் பேசுகிறதுக்கு இல்லாததெல்லாம் பேசி அனுப்பிச்சி விட்ற வேண்டியது. அதையே நம்ம நம்பிக்கிட்டு எனக்கு அங்கே வந்தது இது வந்தது அது வந்ததுன்னு இதில் பயனே இல்லை. அதனால தான் இருக்கிறதுலேயே சிறந்த உபதேசம் சொல்லற சும்மா இருன்னு சொன்னாங்க. அருணகிரிநாதருக்கு கிடைச்சது அது எல்லாருக்குமே அதே தான், சும்மா இரு. அனுபவம் வாய்க்கும் போது வாய்க்கிட்டீங்க. இந்த அனுபவம் எனக்கு வாய்க்குதுனாலே நீ அவுட்டு, உனக்கு அனுபவமே வாய்க்காது. அப்போ அந்த இதுவும் இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அப்போ அந்த இடத்துல கம்பேரிசனே இல்லை. உனக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன நடந்தது அது மட்டும்தான் எனக்கு, உனக்கு என்ன நடந்தது அது உனக்கு. திருவருள் உனக்கு என்ன காட்டுது அதான் காட்டும், எனக்கு என்ன காட்டுது அதான் காட்டும், அவ்வளோதான். இந்த மனோநிலையை கொஞ்சம் வளர்த்திக்கிங்க. இதை விட்டு போட்டு சராசரி இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய பொழப்பை முதல்ல பாருங்கள். அதோடு சேர்ந்து பயிற்சியிலையும் ஈடுபட்டிருங்க. இந்த வெறுமனை காணல் நீர் போல் பயணம் பண்ணுறதுல பயனில்லை. அதுதான் சரிங்களா. ஸோ என்றைக்கு திருவருள் கனிந்து வாய்க்குமோ வாய்க்கும். இதுபோல் எந்த பயிற்சியும் செய்யாமல் முழுமையுமே பக்தியில் இருந்தே திருவருளை சென்று சேர்ந்தவர்கள் உண்டு. அப்படியும் நம்மளுடைய பெரியவர்களும் உண்டு. அதுக்கும் எடுத்துக்காட்டுகள் நிறைய உண்டு. ஸோ இது பண்ணித்தான் நான் அங்கே போகிறேன்னு அவசியம் கிடையாது. மனம் எங்கே ஒன்றுதோ அந்த இடத்துல அந்த வழியிலேயே நம்ம வந்து திருவருளை சென்று சேர்ந்துடலாம். திருப்ப அந்த காணல் நீரை மட்டும் நான் காணல் நீரா
இல்லை உண்மையாக பயணிக்கிறேனாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? நான் என்ன என்னைய சொல்ல என்னை நான் சொல்லிக்கிறேன். இது அவங்கவங்களுக்கு கேட்டுக்குங்க இந்த ஒரு கேள்வியை. சரிதானே? சரி சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நாளைக்கு அதுக்கு உண்டான பதில்களில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி.